விஜய் அவர்களை ஒரு சிஎம் மாதிரி தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. மாநாட்டில் அவர் பேசும்போதே நம்ம கூட்டணி கட்சிகள் எல்லாம் அரவணைக்கணும் அந்த மாதிரி தான் போறாரு. ஸோ அவர் வந்து மேல இருந்து மற்றவங்களெல்லாம் அரவணைக்கிறது உள்ள கொண்டு வருது இந்த மாதிரியான ஆங்கிள் இருந்து தான் அவர் பேசுறாரு. டிஎம்கேவோட மோட்டிவ் என்னன்னா, ஏடிஎம்கே பிரதானமான எதிர்கட்சி இல்லை, ஏடிஎம்கேவை சைலண்டா ஓரமா உட்கார வச்சிருக்கோம், விஜய் அட்டாக் பண்ணி பேசுவோம், விஜய் வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு ஏடிஎம்கே போய் டிவிகே அட்டாக் பண்ணாங்கன்னா அது டிவிகேவை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், டிவிகேக்கு இன்னும் மீடியா லைட்டை கொடுக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அது ஏடிஎம்கேக்கு இன்னும் நெகட்டிவாக தான் போகும். திருமாவளவன் அவர்கள் வந்து மீடியாவை நல்லா அருமையாக யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு பிரில்லியண்டான ஒரு பொலிட்டீஷியன். ஸோ அந்த வகையில் இந்த மது ஒழிப்பு மாநாடே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஏடிஎம்கேவை காலி பண்ணிட்டு பிஜேபி மேல வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. தமிழ்நாடை பொறுத்தளவுல தமிழ் மண்ணுக்கான கட்சி வந்து பிஜேபி கிடையாது. பிஜேபியோட சித்தாந்தமும் தமிழ்நாட்டில் எடுபடாது. இப்போ திமுக அவங்க செய்ய வேண்டிய வேலைகள்லாம் கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னா என்டிகே மாதிரியான ஒரு கட்சி வந்து இவ்வளோ ஸ்பீடாக வளராது. என்டிகேனால திமுகவை எதிர்த்தெல்லாம் வளர முடியாது. வணக்கம் நகரம் வாய்ஸ் நேயர்களே, இன்று நம்முடன் ஜேர்னலிஸ்ட் திரு கேப்ரியல் தேவதாஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போ வரவிருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ டிஎம்கே மட்டும் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அதுக்கு அகைன்ஸ்டா ஆன்டி டிஎம்கே அப்படின்னு சொல்ல போனா நம்ம வாக்குகள் எல்லாம் சிதறி கிடக்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லா இடங்களையும் பார்க்க முடியுது. இப்போ டிஎம்கேவுக்கு அகைன்ஸ்டா ஒரு அலையன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அது எந்தெந்த கட்சிகளை உள்ளடக்கிய அலையன்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான அலையன்ஸா இருக்கும். அதான் இப்போ நீங்க சொன்னது போல இப்போ டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. டிஎம்கே கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இருக்கு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஒரு சைடில் விஜய் இருக்காரு, இன்னொரு சைடில் பிஜேபி, ஏடிஎம்கே, என்டிகே. ஸோ 4 சைடில் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகிருக்கு. அது போக ஏடிஎம்கேவும் வீக்காக இருக்காங்க. அவங்க முன்னாடி மாதிரி இப்போ ஸ்ட்ராங்காக இல்லை. ஏடிஎம்கேவோட கோர் ஓட்ஸும் பார்த்தோன்னா ஏறக்குறைய ஒரு 8 to 10% ஓட்ஸ் பார்த்தோன்னா வெளியே போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும்போது அட்வான்டேஜ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி இப்போ பார்க்கறதுக்கு தோணுது. பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஸோ நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது. பட் இப்போ பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஸோ இப்போ உங்க கேள்வி என்னன்னா, டிஎம்கேவை வீழ்த்துறதுக்கு ஒரு அலைன்ஸ் உருவாகிறதுக்கான சாத்தியம் இருக்கா, ஒரு பெரிய அலைன்ஸ் அதாவது ஃபார்ம் ஆகிறதுக்கான சாத்தியம் இருக்கான்னு கேட்குறீங்க. பட் பெரிய ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் நான் இப்போதைக்கு பார்க்குறேன். ஸோ இப்போவும் ஏடிஎம்கே ரொம்ப கிளியரா இருக்காங்க. பிஜேபியோட நம்ம போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஜெயக்குமார் பிரஸ் மீட்ல ஃபர்ஸ்ட் இவங்க இபிஎஸ் அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட் அப்போ வந்து இன்னும் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு இப்போ திரு ஜெயக்குமார் அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட்ல பார்த்தோம்னா எந்த காலத்திலயும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி திட்டவட்டம். ஸோ அது ஏன் அவர் கிளியர் பண்றாருன்னா, நாங்க பிஜேபியோட போக மாட்டோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவரு மக்கள்கிட்டையும் மற்ற கட்சிகளுக்கிட்டையும் கொடுக்கணுன்ற ஒரு இடத்துல இருந்து அவர் அந்த விஷயத்த பேசுறாரு. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, ஃபியூச்சர்ல டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து சில பார்ட்டிகள் ஏடிஎம்கேக்கு வந்து சேர்ந்தா நல்லா இருக்கும். ஸோ அப்படி டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து சில பார்ட்டிகள் ஏடிஎம்கேல வந்து சேரணும்னா பிஜேபி கூட ஏடிஎம்கே சேரக்கூடாது இல்லையா? பிஜேபி கூட இருந்து விலகி இருந்தால் தான் அந்த கட்சிகள்லாம் உள்ள வருவாங்க. ஸோ அப்போதான் அதுக்கான வாய்ப்பே இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்தா ஜெயக்குமார் வந்து அந்த கிளாரிட்டியை கொடுக்குறாரு. ஸோ இப்போதைக்கு ஏடிஎம்கே அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. பிஜேபி நம்ம சேர்த்துக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் எப்படி பாக்குறேன்னா, டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து இந்த கட்சிகள்லாம் ஏடிஎம்கேக்கு போறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அகைன் இது வந்து ரொம்ப சீக்கிரமா பேசுறோம். எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் நிறைய இருக்கு. பட் இப்போதைக்கு பார்க்கும்போது நம்ம போட்ட கணக்கு இருக்குல்ல, மற்ற ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து 4 ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னா ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ சின்ன கட்சிகள்லாம் என்ன யோசிப்பாங்க, எந்த கட்சி ஜெயிக்குதோ அவங்க கூட இருந்தா அவங்க யோசிப்பாங்க. சீட்ஸ் கம்மியா கிடைச்சா கூட நம்ம இங்க இருக்கிறதா நமக்கு சேஃப். ஏன்னா கம்மியான சீட்ஸா இருந்தாலும் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ அந்த மாதிரி வின்னிங் சீட்ஸா இருக்கும். ஸோ அந்த வகையில டிஎம்கே கூட டிராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த வகையில டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகள் ஏடிஎம்கே கிட்ட போறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, டிவிகேவும் ஏடிஎம்கேவும் சேர்றதுக்கான வாய்ப்பு மேபி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சிலர் சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா இப்ப டிவிகேவை பொறுத்தளவுல விஜய் அவர்களை ஒரு சிஎம் மாதிரி தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. மாநாட்டில் அவர் பேசும்போதே நம்ம கூட்டணி கட்சிகள் எல்லாம் அரவணைக்கணும் அந்த மாதிரி தான் போறாரு. ஸோ அவர் வந்து மேல இருந்து மற்றவங்களெல்லாம் அரவணைக்கிறது உள்ள கொண்டு வருது இந்த மாதிரியான ஆங்கிள் இருந்து தான் அவர் பேசுறாரு.
அவரோட தொண்டர்களும் அவர் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் அந்த மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில இப்ப டிவிகே ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னா ஜூனியர் பார்ட்னராக தான் போய் நீங்க சேரணும். அவங்க உங்களுக்கு ஒரு 30-40 சீட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 30-40 சீட்ஸை நீங்க வாங்கிக்கணும். உங்க கட்சி அதுக்கப்புறம் பவரை கேப்சர் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். நீங்க ஏன்னா இப்ப திராவிட இப்ப பயங்கரமா இங்க இருக்கக்கூடிய கரப்டான பார்ட்டிஸ் எல்லாம் விமர்சிச்சு பேசிட்டு இங்க இருக்கக்கூடிய அதே கட்சிகளோட போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மக்களுக்கு போயிடும். உங்களை ஒரு ஆல்டர்னேட்டிவா மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த சிஸ்டமோட ஒரு பார்ட்டா மாறிடுவீங்க. இப்போ ஒரு 40 சீட் கொடுப்பாங்க, அடுத்த எலெக்ஷன்ல 20 கொடுப்பாங்க. மற்ற கட்சிகள் புது கட்சிகள்லாம் ஸ்லோவா கொஞ்சமா காணாம போனாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் டிவிகேவும் காணாம போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே டிவிகே வந்து ஏடிஎம்கேவோட சேர்றதும் ரொம்ப டவுட் தான். இப்போ டிவிகே மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் பேசிய போது என்னன்னா, அதிமுக வந்து எந்த இடத்துலையுமே விமர்சிச்சு அவர் பேசவே இல்லை. அவரை விமர்சிச்சு பலர் பேசும் பொழுதும் அதிமுக தரப்புல இருந்து கொடுத்த பதில்கள்லையும் வந்து விஜய் எல்லாம் விமர்சிச்சு அவரோட கொள்கையை விமர்சிச்சோ, இவங்க 2 பேருக்குள்ள எந்த கான்ஃபிளிக்ட்டுமே இல்லாம ஒரு சைலண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அதிமுகவும் தாவேக்காவும் இருக்க மாதிரியான ஒரு இது இருக்கு. லைக் ஃபியூச்சர்ல ஒருவேளை கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல 2 பேருமே சைலண்டா இருக்காங்களா, இல்ல நம்ம நரேட்டிவ் நீங்க சொல்லியிருக்கீங்க, முன்னாடி சொல்லியிருந்தீங்க என்கிட்ட, லைக் நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்களா, டிஎம்கே வெர்சஸ் தாவேக்கான்ற நரேட்டிவ் செட் பண்றதுக்காக ஏடிஎம்கே அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க நினைக்கிறீங்களா? அதான் இது வந்து என்னன்னா, என்ன பொறுத்தளவுல திருப்பி நான் ரொம்ப நீளமான ஒரு விஷயம் நிறைய இடத்துங்கள்ல ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். நான் வந்து விஜய் அவர்களை ஒரு பெரிய ஒரு மாற்று அரசியல் முன்வைக்கக்கூடிய ஒரு நபரா அவரை பார்க்கல. ஸோ என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்டே நம்ம போன இன்டர்வியூல நம்ம பேசியிருந்தோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய மாற்று அரசியல் வேணும் அப்படின்ற ஒரு கணிசமான மக்கள் ஒரு ஏக்கத்துல இருக்காங்க. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கும் மாற்று அரசியல் வேணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ இந்த ஓட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்றதுக்கு லாஸ்ட் டைம் கமல்ஹாசனை யூஸ் பண்ணாங்க, இந்த தடவை டிவிகேவை யூஸ் பண்றாங்க. இந்த ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகி என்டிகே மாதிரியான கட்சிகள் கைக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ அந்த வேலையை வந்து டிவிகே பண்றாங்க. ரெண்டாவது டிவிகே பண்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸா வந்து ஸ்பிளிட் பண்றாங்க. அப்படி ஸ்பிளிட் பண்ணும்போது அட்வான்டேஜ் யாருக்குன்னு பார்த்தோம்னா டிஎம்கேக்கு தான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஓவரால் அட்வான்டேஜ் வந்து ஹெவியா டிஎம்கேக்கு தான் இருக்கு. ஸோ இப்போ விஜயோட அரசியல் வரவு டிஎம்கேக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா அமையுது. நான் யூஸ்வலா பொலிட்டிக்ஸ்ல எப்படி பார்ப்பேன்னா, இப்போ ஒருத்தரோட செயல்பாடு இன்னொரு பார்ட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அப்ப இந்த பார்ட்டி அவரை களத்துல இறக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொலிட்டிக்ஸ்லாம் யாரும் எதுவும் ஃப்ரீயாலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜை நீங்க ஒரு பெரிய கட்சிக்கு ஏற்படுத்தி கொடுக்குறீங்கன்னா மேபி ஏதோ ஒரு வகையில சீக்ரெட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கலாமா, இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த பி டீம் சி டீம்ன்ற இந்த புது வெக்காபுலரிலாம் இந்த ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நம்ம கத்துருக்கோம். பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட சி டீம்லாம் சொல்லுவாங்க, ஏடிஎம்கேவை பி டீம் பாங்க, என்டிகேவை சி டீம் பாங்க. ஸோ அந்த வகையில அந்த லாஜிக்கை நம்ம அப்ளை பண்ணோம்னா விஜய் அவர்களோட டிவிகேவை நம்ம டிஎம்கேவோட பி டீம்னு சொல்லலாம். இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னா ப்ரூஃப் எதுவும் கிடையாது. பட் களத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது விஜயால திமுகவுக்கு நிறைய அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதுல நான் இந்த பி டீம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அதோட இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னொரு விஷயத்தையும் நான் ஆட் பண்ணலாம். என்ன சொல்லலாம்னா, நரேட்டிவையும் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்ப டிஎம்கேவோட மோட்டிவ் என்னன்னா, ஏடிஎம்கே பிரதானமான எதிர்கட்சி இல்லை, ஏடிஎம்கேவை சைலண்டா ஓரமா உட்கார வச்சிருவோம், விஜய் அட்டாக் பண்ணி பேசுவோம், விஜய் வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுவோம், விஜய மீடியால லைம் லைட்ல வச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க ஒரு நரேட்டிவை இந்த நரேட்டிவை செட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே இதுல பலவீனப்பட்டு போயிடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்களும் அந்த நரேட்டிவை தான் அவரும் ஃபிக்ஸ் பண்றாரு. அவரும் ஏடிஎம்கேவை பத்தி அவருமே எதுவும் பேசல. ஸோ டிஎம்கேவும் டிவிகேவும் சேர்ந்து இந்த நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்றாங்க, ஏடிஎம்கேவை ஓரம் கட்டுறாங்க. இதுல ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, ஏடிஎம்கேனால எதுவும் பண்ண முடியாது. ஏடிஎம்கே போய் டிவிகேவை அட்டாக் பண்ணாங்கன்னா அது டிவிகேவை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், டிவிகேக்கு இன்னும் மீடியா லைட்டை கொடுக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அது ஏடிஎம்கேக்கு இன்னும் நெகட்டிவா தான் போகும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை நடக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ நம்ம நீங்க
திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து வெளியில வரும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இப்போ ஊடகங்கள்ல ஏதாவது ஒண்ணு பேசணும்னா கூட உடனே வந்து அந்த கட்சிகள் எல்லாம் வந்து நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி திருமாவளவனா இருக்கட்டும் இல்லை கம்யூனிஸ்டா இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க இங்கதான் இருக்கோம், நாங்க எங்கேயும் போகல அப்படின்றத வந்து ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி ஒரு பிரஸ் மீட் ஏதாவது ஒண்ணு கொடுத்துருவாங்க. இதுக்கு அதிமுக தரப்புல என்ன சொன்னாங்கன்னா எங்கேயாவது பிரச்சனை இருந்தாதானே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பூசி மழுப்புற மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ள அங்க ஏற்கனவே ஏதோ கலவரம்லாம் இருக்கு, இப்ப இந்த மாதிரி போயிடுவாங்க அப்படின்னு நம்ம செய்திகள்லாம் சொல்லவும் அவங்க பதட்டத்துல பதறி அடிச்சு ஓடி வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. உண்மையிலேயே இவங்களுக்கு எல்லாம் அதிருப்தி இருக்கா இல்ல வந்து நல்லாதான் இருக்காங்களா? கூட்டணிக்குள்ள ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கா டிஎம்கே கூட்டணி? எனக்கு தெரிஞ்சு விசிகேக்கு அப்புறம் கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாம் கண்டிப்பா உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஈவன் காங்கிரஸ் கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் இருந்தாலும் டிஎம்கே கூட்டணியில இருந்து அவங்க வெளியே போவாங்கன்னு கேட்டா போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. அப்புறம் அதே போல இப்ப விஜய்க்கு எதிராக நிறைய அறிக்கைகள்லாம் விடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மேபி உள்ள பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து மீடியாவை நல்லா அருமையாக யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு பிரில்லியண்டான ஒரு பொலிட்டீஷியன். ஸோ அந்த வகையில் இந்த மது ஒழிப்பு மாநாடே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். அந்த இஷ்யூவை கரெக்டாக கையில் எடுக்கிறாரு. முதலமைச்சர் வந்து யூஎஸ்ல இருக்காரப்ப அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாரு. மீடியா ஃபுல்லாக ஏறக்குறைய ஒரு 10 days பார்த்தோம்னா விசிகேவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. விசிகேன்றது ஒரு சின்ன கட்சி தான், 2% ஓட்ஸ் கூட இருக்காது, 2க்கு கீழே தான் அவங்களோட ஓட் ஷேர். ஸோ அப்படி ஒரு சின்ன கட்சியா இருந்தாலும் கம்ப்ளீட்டா மீடியா வந்து அவங்கள சுத்தி ரிவால்வ் ஆக வைக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா திமுக கூட்டணி உடைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது ஒரு மது ஒழிப்பு மாநாடு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அதை ஒட்டி நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகுது. அந்த டிஸ்கஷனோட சென்டர்ல விசிகே இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் பொலிட்டிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த வாய்ப்பை கரெக்டா விசிகே யூஸ் பண்றாங்க. திருமாவளவன் அவர்கள் அப்புறம் கரெக்டா அறிக்கைகள் எல்லாம் விட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில விசிகே பார்த்தோம்னா லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு நல்ல ஒரு மீடியா மேனேஜ்மெண்டா தான் பாக்குறேன். இப்ப மேபி இந்த மது ஒழிப்பு மாநாடு இந்த மாதிரியான இஷ்யூவை விசிகே எப்படி யூஸ் பண்ணலாம்னா திமுக மேல ப்ரெஷர் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். திமுக மேல இந்த மாதிரியான நிறைய அழுத்தங்கள்லாம் போட்டோம்னா எலெக்ஷன் கிட்ட வரும்போது நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருந்து நெகோசியேட் பண்ணி கொஞ்சம் சீட்ஸ் அதிகமா வாங்கலாம். ஸோ அதுக்கான வேலையா பார்க்கலாமே தவிர எனக்கு தெரிஞ்சு அவங்க டிஎம்கே அலையன்ஸ் விட்டுலாம் வெளில போவாங்களான்றது பெரிய சந்தேகம் தான். ஏன்னா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்போதைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து 4 ஸ்பிளிட் ஆகும்போது அட்வான்டேஜ் டிஎம்கே. அப்படி இருக்கும்போது டிஎம்கே கூட இருந்து கம்மியான சீட்ஸ் கிடைச்சாலும் விசிகேக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். இப்போ மக்களவை தேர்தலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திமுக வெற்றி பெற்றதுக்கு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் கிடையாது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. இப்பயும் வந்து 2026லயும் வந்து சேம் சினாரியோ தான் இருக்குமா இல்ல அது மாறுமா? கண்டிப்பா இப்பயும் திமுக இருக்கக்கூடிய பிகெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா அப்போசிஷன் வீக்கா இருக்கு. திமுக ஸ்ட்ராங்கா இல்லை, திமுகவும் வீக்கா தான் இருக்காங்க. பட் அப்போசிஷன் பார்த்தோம்னா ரொம்ப வீக்கா இருக்காங்க. பிளஸ் ரொம்ப டிவைடடாகவும் இருக்காங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஸ்பிளிட் ஆகி போயிருக்கு. ஏடிஎம்கே முன்னாடி இருந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அவங்களோட கோர் ஓட்ஸ் எல்லாம் அவங்க இழந்திருக்காங்க. அது போக ஏடிஎம்கே வீக்கா இருக்கிறனால அவங்களால ஆன்டி டிஎம்கே ஓட்ஸையும் அவங்களால கன்சாலிடேட் பண்ண முடியல. பிஜேபி என்டிகே எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைட்ல புதுசா விஜய் வந்து அவரும் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் அவரும் கையில் எடுக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறனால டிஎம்கேக்கு இது ரொம்ப சாதகமான ஒரு சூழலா இருக்கு. ஸோ கிளியரா என்னோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னன்னா டிஎம்கே ஸ்ட்ராங்காலாம் இல்லை, டிஎம்கே ரொம்ப வீக்கா இருக்காங்க. பட் டிஎம்கேவை விட அப்போசிஷன் இன்னும் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு இந்த சூழலை அவங்களால கரெக்டா யூஸ் பண்ற அளவுக்கு அவங்க கையில கெப்பாசிட்டி இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ பிஜேபி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு சின்ன க்ரோத். ஆக்சுவலா பிஜேபிக்கு நல்ல க்ரோத் இப்போ இருக்கு. இந்த எலெக்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஓட்டிங்காவே வந்து ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் வந்து பிஜேபிக்கு தான் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 2026 எலெக்ஷன்ல பிஜேபியோடைய அட்வான்டேஜ் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு என்ன தோணுதுன்னா பிஜேபி கொஞ்சம் இந்த எலெக்ஷன்ல அவங்களோட ஓட் ஷேர் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா இப்ப ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப க்ரௌடா இருக்கு. அந்த மார்க்கெட்ல நிறைய பிளேயர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. விஜய் உள்ள வந்துட்டாரு, என்டிகே ஸ்ட்ராங்கா அந்த வேலையை பண்றாங்க, அவங்களும் ஸ்ட்ராங் ஆன்டி டிஎம்கே ரோல பிளே பண்றாங்க. ஸோ இந்த போட்டி அதிகமாகும் போது பிஜேபி ஏடிஎம்கே 2 பேருமே கொஞ்சம் லூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஓரளவுக்கு என்டிகேவும் கொஞ்சம் லூஸ் பண்ணுவாங்க. பட் என்டிகே கொஞ்சம் பெட்டரா ஹோல்ட் பண்ணிப்பாங்க, அவங்களோட ஓட்ஸ் செதற விட மாட்டாங்க. பட் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கொஞ்சம் லூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன் ஸ்பெசிஃபிக்கா நான் பிஜேபி நான் சொல்றேன்னா பிஜேபியை பொறுத்தளவுல
அவங்களோட growth நம்ம பார்த்தோம்னா ஒரு காலத்துல எல்லாம் பிஜேபி பத்தின பெரிய பேச்சே இருக்காது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம். எப்ப இருந்து பிஜேபி வந்து ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாகிறாங்கன்னா 2014ல இருந்து தான் பிஜேபி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பெரிய ஒரு பேசு பொருளா எல்லா டிஸ்கஷன்லயும் ஒரு பிஜேபிக்காரர் உட்கார்ந்துருப்பாரு. அவங்க இந்த டிபேட்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நியூஸ்ல எப்பவும் இருந்துகிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில். அதுக்கான காரணம் என்னன்னா நேஷனல் லெவல்ல மோடி அவர்கள் பிஎம் ஆனதுக்கு அப்புறம் பிஜேபி நேஷனல் லெவல்ல பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கான முக்கியத்துவம் வந்து அதிகரிக்குது. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா நேஷனல் லெவல்ல பிஜேபி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷனா தான் தமிழ்நாட்டிலயும் அவங்க இருப்பாங்க. ஸோ நேஷனல் லெவல்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டிலயும் பிஜேபி வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்போ நேஷனல் லெவல்ல பிஜேபி கொஞ்சம் வீக் ஆகிறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப தமிழ்நாட்டிலையும் அதோட பாதிப்பு ஏற்படும். இப்ப 24 எலெக்ஷன்ஸ்ல பிஜேபி ஒரு பின்னடைவை அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கல. ஸோ அந்த பாதிப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து தமிழ்நாட்டிலையும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ தமிழ்நாட்டிலையும் அது இந்த 26 எலெக்ஷன்ல அது வெளிப்படும் நினைக்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா இது லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபிக்கு லோக்சபா எலெக்ஷன் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட பிஎம் கேண்டிடேட் இருக்காங்க. அது ஒரு நேஷனல் பார்ட்டி. இது அசம்பிளி எலெக்ஷன்ஸ், அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது லோக்சபா எலெக்ஷன்லயும் அவங்க ஒரு செட்பேக்கை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செட்பேக்கும் பிஜேபிக்கு ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். இப்போ இந்த மக்களவை தேர்தல் நடந்த போதே பார்த்தோம் அப்படின்னா பாஜக வந்து ஒரு 18% வாக்குகள் எடுத்தாங்க. அந்த 18% வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா கூட டைரக்டா அவங்களுக்கு அந்த 18 கிடைச்சிச்சா அப்படின்னா கிடையாது. இப்போ ஐஜேகே பாரிவேந்தர் அவர்கள் வந்து அவங்க வந்து லோட்டஸ்ல நின்னாங்க, ஏசி சண்முகம் வந்து லோட்டஸ்ல நின்னாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு சின்ன சின்ன கட்சிகளுடைய கூட்டணி எல்லாம் சேர்ந்து தான் வந்து அக்யூமுலேட் ஆகி தான் 18% வந்து பிஜேபி எடுத்தாங்க. இப்போ இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு அதிமுகவுக்கோ இல்ல தாவேகாவுக்கோ போறாங்க அப்படின்னா, இல்ல என்டிகே கூட போறாங்க அப்படின்னா பிஜேபியோடைய growth என்னவா இருக்கும்? அதான் இப்ப என்னன்னா டிவிகே கூட சின்ன கட்சிகள்லாம் போவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டிவிகே கூட அவங்க போறதால அவங்களுக்கு பெரிய லாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி சின்ன கட்சிகளோட மெயினான நோக்கமே என்னன்னா கம்மியான சீட்ஸ் கிடைச்சாலும் நமக்கு வந்து வின்னிங் சீட்ஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் சீட் ஜெயிச்சா தான் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில டிவிக்கேனால வின்னிங் சீட்ஸை பெருசாக டெலிவர் பண்ண முடியாது. நல்லா போனால் 10% ஓட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது வந்து ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணுமே தவிர சீட்ஸாக அது வந்து பெருசாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ ஸ்மால் பார்ட்டிஸ் அங்கே போகிறது வந்து பெரிய ஒரு டவுட் தான். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன, நம்ம ஒரு விஷயத்த பேசாம விட்டுருக்கோம். பிஜேபி கூட மேபி ஏடிஎம்கே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். இப்போதைக்கு ஏடிஎம்கே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. நாங்க பிஜேபி கூட போகலன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா அட்லீஸ்ட் லாஸ்ட் மினிட்ல டிஎம்கே அலைன்ஸ்ல கூடிய சில கட்சிகள் நம்ம கிட்ட வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நம்ம பிஜேபியோட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா மேபி நம்ம கிட்ட அவங்க வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அலைன்ஸ் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆனா அதுக்கப்புறம் மைனாரிட்டி ஓட்ஸும் ஏடிஎம்கே கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையில் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இஃப் இன்கேஸ் அது ஒர்க் ஆகலன்னு வச்சுப்போம், டிஎம்கே அலைன்ஸ்ல கூடிய பார்ட்டிகள்லாம் ஏடிஎம்கே கிட்ட வரலான்னு வச்சுப்போம், அப்போ ஏடிஎம்கேக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ஸோ எப்படியும் மைனாரிட்டி ஓட்ஸ் வராது. ஸோ அட்லீஸ்ட் பிஜேபி கூடயாவது அப்போ போகலாம்ல. மைனாரிட்டி ஓட்ஸ் வரலாம்னு ஆகி போச்சு, அட்லீஸ்ட் அப்போ பிஜேபி கூடயாவது கை கோர்க்கலாம்ல. அவங்க வழியா ஒரு 10 to 15% ஓட்ஸ் இப்ப இருக்கு. அந்த கட்சிகள்லாம் சேர்ந்தா ஒரு பெரிய ஓட்ஸ் 10%, 10%க்கு மேல ஓட்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் அதையாவது உள்ள கொண்டு வரலாம்னு யோசிப்பாங்கல்ல. இந்த மக்களவை தேர்தல் அப்போ பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் பத்தி ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும்போது திரு ஜெயக்குமார் சொல்றாரு, நான்லாம் இந்த தொகுதியில தோக்கக்கூடிய ஆளா, பிஜேபி கூட சேர்ந்ததுனால தான் நாங்க வந்து தோத்தோம், பிஜேபி கூட சேர்ந்ததுனாலதான் ஏடிஎம்கேவோட வீழ்ச்சியே ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மை. ஏன்னா இப்ப ஜெயக்குமார் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுல அவரோட தொகுதியில வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அவங்க ஓட் போடல, அதனால அவர் வந்து அதுல டெட் அகெயின்ஸ்டா இருக்காரு. பட் ஓவரால் பிஜேபிக்கு ஓட் பர்சன்ட் இருக்குல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஓவராலா பிஜேபி பிளஸ் வந்து ஏறக்குறைய 18% அவங்க வாங்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு நம்பர் தான். ஸோ இப்ப ஏடிஎம்கேனால டிஎம்கே அலைன்ஸை உடச்சு அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை உள்ள கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டாச்சுன்னா உங்களுக்கு எப்படி மைனாரிட்டி ஓட்ஸ் உங்ககிட்ட வரப்போறது கிடையாது. ஏன்னா டிஎம்கே கூட தான் காங்கிரஸ் பார்ட்டி இருக்காங்க, டிஎம்கே கூட தான் கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, விசிகே இருக்காங்க, இந்தியா அலைன்ஸோட ஒரு அங்கம் அவங்க. ஸோ மைனாரிட்டிஸ் நேச்சுரலா அவங்கள தான் நம்புவாங்க. ஏன்னா அவங்க தான் ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் அவங்க தான் கையில் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்புவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது நீங்க பிஜேபி கூட சண்டை போட்டு பிஜேபி கூட ஒதுங்கி இருக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல. ஸோ எப்படியும் மைனாரிட்டி ஓட்ஸ் நமக்கு வராது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சுன்னா அப்ப நீங்க மேபி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல மேபி பிஜேபி கூட திரும்பவும் நெருங்கி போலாம் ஏடிஎம்கே.
இப்போ பிஜேபியில திரு அண்ணாமலை அவர்கள் எப்பவுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி இண்டிவிஜுவலா பிஜேபி வந்து ஒரு பெரிய கட்சியா வளரணும் அப்படிங்கறது தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்றத அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. ஒருவேளை ஏடிஎம்கே இன்னும் இதே லெவல்ல போச்சு அப்படின்னா ஏடிஎம்கேவை காலி பண்ணிட்டு பிஜேபி மேல வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல? எனக்கு வந்து என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ தமிழ்நாடை பொறுத்தளவுல தமிழ் மண்ணுக்கான கட்சி வந்து பிஜேபி கிடையாது. பிஜேபியோட சித்தாந்தமும் தமிழ்நாட்டில் எடுபடாது. ஸோ இங்க ஓரளவுக்கு குரோ ஆகலாம். பட் வந்து பிரைமரி அப்போசிஷன் பார்ட்டி அவங்களால மாற முடியுமா, ஏடிஎம்கேவை தூக்கி போட்டுட்டு பிஜேபியால வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா வர முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம கொடுக்கலாம். இப்ப பிஜேபின்றது தமிழ்நாட்டில் உருவான ஒரு கட்சி கிடையாது. அது நார்த்ல உருவான ஒரு கட்சி. அங்க இருக்க மக்களுக்கு அவங்களோட அரசியல் தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இப்போ அவங்க எக்ஸ்டெண்ட் ஆகி இங்க வரைக்கும் வந்திருக்காங்க. தமிழ்நாடு வரைக்கும் அவங்க வந்து நல்லா குரோ ஆகி வந்திருக்காங்க. பிஜேபி நிறைய ஸ்டேட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இல்லை. உதாரணத்துக்கு பிஜேபி 2014 பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் காஷ்மீர்ல நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா மாறணுன்றதுல அவங்க ரொம்ப நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. இப்ப பிடிபியோடலாம் அவங்க அலைன்ஸ்லாம் வச்சாங்க. காஷ்மீர்லயும் நம்ம மேஜர் ஃபோர்ஸா இருக்கணும், நம்மளோட கால் தடம் வந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கணுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. அது காரணம் அங்க இருந்த மக்கள் வேற, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட அரசியல் தேவைகள்லாம் வேற. அப்புறம் அங்க ஒர்க் அவுட் ஆகல. பிஜேபி அலைன்ஸ் வந்து பிரேக் ஆயிருச்சு. இப்ப இருக்க சூழல் என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல இந்த லோக்சபா எலெக்ஷன்ல அவங்க கேண்டிடேட்ஸே அங்க போடல காஷ்மீர்ல. அந்த அளவுக்கு காஷ்மீரை நம்ம ஃபோக்கஸே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. ஸோ எல்லா கட்சிகளாலும் எல்லா இடங்கள்லையும் ஸ்கோர் பண்ண முடியாது. அந்த கட்சி எந்த கட்சி வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கான அரசியல் எந்த கட்சி கையில் எடுக்கிறாங்களோ அவங்களால தான் க்ரோ ஆக முடியும். ஸோ அந்த வகையில் பிஜேபினால தமிழ்நாட்டில் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியாது. இது பஞ்சாப் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பஞ்சாப்ல பார்த்தோம்னா அகாலிதளோட பிஜேபிக்கு ஒரு லாங் எலக்டோரல் பார்ட்னர்ஷிப் உண்டு. பெரிய ஒரு ரொம்ப நீண்ட நெடிய கூட்டணி அவங்களோட வச்சிருந்தாங்க. கடைசியில் ஃபார்ம் ப்ரொடெஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ அகாலிதளுக்கு வேற வழியே கிடையாது. பிஜேபியோட சேர்ந்தா மக்கள் அவங்க அகாலிதளை வந்து புறக்கணிச்சிருவாங்க. ஸோ அதனால பிஜேபியோட இப்போ சேரவே முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. அகாலிதள் பிஜேபி அலைன்ஸும் பார்த்தோம்னா பிரேக் ஆகுது. ஸோ ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுதுன்னா, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜென்ரலான மக்களோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட அரசியல் நலன் இருக்கு இல்லையா, அது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மக்களோட நலன்களோட அது கான்ஃபிளிக்டா இருக்கு. அவங்களுக்கு வேற ஒரு தேவை இருக்கு. பஞ்சாப்ல இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஃபார்ம் பில்ஸ் வேணான்றாங்க, இவங்க எங்களுக்கு வேணும்ன்றாங்க நார்த்ல இருக்கவங்க. ஸோ அப்போ பிஜேபி என்ன பண்ண முடியும், நார்த் தான் மெஜாரிட்டி. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க அரசியல் பண்ண முடியும். பஞ்சாப் மக்களுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட நலன்கள் வேற மாதிரி இருக்கு. ஸோ இந்தியாவிலேயே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு. நார்த்ல செல்லுபடி ஆகிற சில விஷயம் காஷ்மீர்ல செல்லுபடி ஆகாது, பஞ்சாப்ல செல்லுபடி ஆகாது. ஸோ நீங்க நார்த்தை பேஸ் பண்ணி ஒரு கட்சியா நீங்க இருக்கீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து பெருசா க்ரோ ஆக முடியாது. ஸோ அதனால இவங்க நார்த்தை பேஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியா இருக்கிறனால, அங்க இருக்கிற மக்களை நம்பி இருக்கிறனால தமிழ்நாட்டில் பெருசா அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக முடியாது, பெருசா க்ரோ ஆக முடியாது. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க பிஜேபி வந்து ஒரு நார்த் பேஸ் பண்ண ஒரு கட்சி, அவங்களோட ஐடியாலஜி வந்து தமிழ்நாட்டில் வந்து பெருசாக செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நம்ம காங்கிரஸ் எடுத்துட்டோம்னா அவங்களோட பேஸுமே பார்த்தோம் அப்படின்னா நார்த்து தான், அவங்களும் ஒரு நேஷனலிஸ்ட் பார்ட்டி தான், அவங்களும் நார்த்து பேஸ் பண்ணுது. பட் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் காங்கிரஸ் ஒரு ஆக்டிவான கட்சியாக தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ பிஜேபிக்கு மட்டும் அது ஏன் சாத்தியம் இல்லாமல் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் இப்போ காங்கிரஸுக்குமே இப்போ சாத்தியம் இல்லை. ஒரு காலத்துல காங்கிரஸ்க்கு சாத்தியமா இருந்தது. நீங்க சொல்ற விஷயம்லாம் ஒரு 60 இயர்ஸ்க்கு முன்னாடி காங்கிரஸ் பார்ட்டி தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இப்போ அவங்களுமே தமிழ்நாட்டில் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. அதே தான் இப்போ பிஜேபிக்கு அப்ளை ஆகும். ஸோ இப்போ நார்த்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டினால தமிழ்நாட்டில் பெருசாக டாமினண்ட்டாக இருக்க முடியாது அப்படின்றதான் என்னோட பார்வை. அது காரணம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இந்தியன் சொசைட்டியே ரொம்ப மாறிடுச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் பார்த்தோம்னா பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய பாப்புலேஷன் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஒரு காலத்தில் பார்த்தோம்னா இன்கம் கேப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மோசமாக இல்லை. ஏறக்குறைய எல்லாம் ஒரே அப்பயுமே தமிழ்நாடு டெவலப்டாக தான் இருந்தது. பட் இப்போ இருக்கிற அளவுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ பார்த்தோம்னா யூபிக்கும் தமிழ்நாடுக்கும் நடுவில் பொருளாதார ரீதியாக நம்ம பார்த்தோம்னா நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. ஓவரால் ஜிடிபி பார்த்தா ரெண்டு பேரும் சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அவங்களோட மக்கள் தொகை அதிகம். பட் பெர் கேபிட்டா இன்கம்னு பார்த்தோம்னா, தனிநபர் வருமானம்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து எங்கேயோ இருக்கு. ஸோ இப்போ ஓரளவுக்கு பார்க்கும்போது அந்த நார்த் சவுத் டிவைடாக இருக்கலாம்,
தமிழ்நாடுக்கும் நார்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிவைடாக இருக்கலாம். இந்த டிவைட்லாம் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இது நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆக அரசியலையும் அது வெளிப்படும். ஸோ அங்கே இருக்கிற ஒரு கட்சி வந்து இங்கேயும் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ பொருளாதார ரீதியாக கலாச்சார ரீதியாக எல்லாமே ஈக்குவலாக இருக்கும்போது அங்கே கட்சி இங்கேயும் அரசியல் பண்ணலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அதிகமாக இன்கம் டிஃப்ரென்ஸ் அதிகமாகுது. கலாச்சார ரீதியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அப்புறம் அவங்களோட நலன்களும் நம்மளோட நலன்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம நீட் வேண்டான்றோம், அவங்க நீட் வேணுன்றாங்க. நம்ம ஹிந்தி வேண்டான்றோம், அவங்க ஹிந்தி வேணுன்றாங்க. நிறைய இஷ்யூஸில் பார்த்தோம்னா கான்ஃப்ளிக்டிங்கான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லாம் ஏதோ ஒரு கட்சி சொல்கிறனால நம்ம மக்கள் எடுக்கல. இது மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய கோரிக்கைகள் இதெல்லாம். ஹிந்தி எதிர்ப்பெல்லாம் பார்த்தோம்னா மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய கோரிக்கைகள் இதெல்லாம். இது ஏதோ திமுக தமிழ் மக்களை பிரெயின் வாஷ் பண்ண கதையெல்லாம் கிடையாது. மக்களோட விருப்பம் அதுவாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அரசியல் வந்து இங்கே செல்லுபடி ஆகாது. இந்த முரண்கள் ஒரு 50-60 இயர்ஸ்க்கு முன்னாடி இவ்வளவு கூர்மையாக இல்லை. இப்போ நீட் எதிர்ப்பா இருக்கலாம், ஹிந்தி திணிப்பா இருக்கலாம், அது எல்லாமே மக்களுடைய மனநிலையை தான் வந்து திமுக பிரதிபலிப்பதா வந்து திமுக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா மக்களுடைய ஐடியாலஜியை திமுக உள்வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ப்ரொஜெக்ஷன் தான் இருக்கு. இப்போ இந்த ஐடியாலஜிக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிஷன் பார்ட்டியா வந்து நாம் தமிழர் கட்சி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அதான் இப்போ என்னன்னா, நீங்க சொல்றது போல திமுகவோட வேலை என்னன்னா, மக்களோட அந்த தமிழ் மக்களோட கோரிக்கைகள் என்னவா இருக்கோ அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது தான் திமுகவோட வேலை. நீங்கள் சொன்ன மாதிரி நீட் எதிர்ப்பாக இருக்கலாம், ஹிந்தி எதிர்ப்பாக இருக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் இதெல்லாம் மக்களோட கோரிக்கைகள். இதை வந்து ஸ்ட்ராங்காக கையில் எடுத்து அரசியல் பண்ணுறது தான் திமுகவோட வேலை. இப்போ இந்த வேலையை திமுக சரியாக செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து மாற்று அரசியல் கட்சியை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. என்டிகே மாதிரியான கட்சியை நோக்கி அவங்க போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ களத்தில் உண்மை என்னென்னா, திமுகவால் அந்த விஷயங்கள்லாம் சரியாக செய்ய முடியல. ஒரு காலத்தில் டிஎம்கே ஸ்ட்ராங்காக சென்டருக்கு எதிராக அரசியல் பண்ண மாதிரி இன்னைக்கு அவங்களால பண்ண முடியல. உதாரணத்துக்கு நீட் எக்ஸாம்ஸே எடுத்துப்போமே. எலெக்ஷன் முன்னாடி அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் பவருக்கு வந்தோடனையும் நீட் விலக்கு தான் முதல்ல கையெழுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அந்த விஷயம் நடக்கலை. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு நீட்டுக்கு எதிராக பெருசாக எதுவும் பண்ண முடியல. அதில் சோகமான விஷயம் என்னென்னா, பெருசாக நடவடிக்கையே டிஎம்கே எதுவும் எடுக்கல. அவங்களால ஸ்ட்ராங்காக பிஜேபிக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியல. நார்த்தில் வந்து இந்த நீட் முறைகேடுகள்லாம் நடந்தப்போ நிறைய ப்ரொட்டஸ்ட் வந்து நார்த்தில் நடந்தது. குறிப்பாக காங்கிரஸ் பார்ட்டி அவங்க பவரில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்ஸில் பெரிய பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் நடத்தினாங்க. அந்த விஷயங்கள் நடக்கும்போது கூட இங்கே டிஎம்கே எதுவும் பண்ணல. டிஎம்கே ரொம்ப குவைட்டாக தான் இருந்தாங்க. அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு டிஎம்கேக்கு. ஏன்னா இப்போ காங்கிரஸ் பார்ட்டி நீட்டை ஏற்றுக்கக்கூடிய ஒரு கட்சி தான். அவங்க நீட் முறைகேடு தான் அவங்க ஏற்றுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் அங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே டிஎம்கேனால எதுவும் பண்ண முடியல. இங்கே குவைட்டாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் டெவல்யூஷனில் நிறையா பிரச்சனை இருக்குது, ஜிஎஸ்டியில் பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்போ கரண்ட் பில் ஏன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்னு கேட்டால், உதய் மின் திட்டத்தால் தான் கரண்ட் இந்த பில்லாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ உதய் மின் திட்டத்தால் தான் இங்கே நம்ம அதிகமாக பே பண்ணுறோம்னா, அப்போ என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் உங்கள் கையில் தான் இருக்கு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. சும்மா காரணம் மட்டும் சொல்கிறது இல்லைல்ல, அதுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது பண்ணணும்ல அப்போ. ஸோ இப்போ என்ன சிக்கல்னா, டிஎம்கேவால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பிஜேபியோடைய அவங்களால எதிர்த்து நின்று பாலிடிக்ஸ் பண்ண முடியல. தமிழர்களோட நலனை அவங்களால பெருசாக ப்ரொடெக்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ டிஎம்கேனால அவங்க வேலையை சரியாக பண்ண முடியல, தமிழர் நலனை பாதுகாக்க முடியல அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது மாற்று அரசியல் கட்சிகளுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ என்டிகே மாதிரியான கட்சிகள்லாம் வேகமாக வளர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மாற்று அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க. திமுகவை எதிர்த்து அவங்க அரசியல் பண்ணுறாங்க. மக்கள்கிட்டையும் அது எடுபடுது. இப்போ திமுக அவங்க செய்ய வேண்டிய வேலைகள்லாம் கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னா என்டிகே மாதிரியான ஒரு கட்சி வந்து இவ்வளோ ஸ்பீடாக வளராது. என்டிகேனால திமுகவை எதிர்த்தெல்லாம் வளர முடியாது. பட் திமுக இங்கே அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாதனால தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் நிறைய தமிழ் தேசிய கட்சிகள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஆதித்தனார் அவர்கள் தமிழ் தேசிய கட்சி நடத்தியிருக்காரு, மாப்போசி, அப்புறம் ஈவிகே இளங்கோ சம்பத் அவர்கள், இவங்கெல்லாம் தமிழ் தேசிய கட்சியை வந்து நடத்தினாங்க. பட் அவங்களால அதை பெருசாக கொண்டு போக முடியல. ஈவிகே சம்பத் அவர்கள் பார்த்தோம்னா காங்கிரஸில் போய் சேர்றாரு. அப்புறம் மற்ற 2 பேரும் திமுகவில் போய் சேர்ந்துடுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு திமுக அவங்க செய்ய வேண்டிய வேலையை ஓரளவுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. தமிழர் நலனை ஓரளவுக்கு பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை செய்ய முடியல அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது மாற்று அரசியலுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்பேஸை என்டிகே ஆக்குபை பண்ணுறாங்க. ஒரு நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.